ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டலில் பண்ணுற டேஸ்ட் மாதிரி நல்லா உதிரியாக குக்கரில் ஒட்டாமல் டேஸ்ட்டாக சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு பட்டை, 3 பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் பூ, 2 ஜாதிபத்திரி, 2 கல்பாசி, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா. இதெல்லாம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் 1 kg சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் 200 ml ஆயிலு, 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நான் பெரிய சைஸ் வெங்காயம் 6 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போனோடனே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி தக்காளி வெந்த உடனே ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிப்பு இல்லாத தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். 1 kg சிக்கனுக்கு 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன் ஈக்குவல் லெவலில். நீங்கள் எலும்பு சிக்கனாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். மசாலாவும் சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் வேக வைங்க. 1 kg ரைஸுக்கு 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸஸாக ரைஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரப்போ நீங்கள் இந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. ரைஸ் உடையாமல் லைட்டாக கிண்டிட்டு இதில் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக குக்கரில் ஒட்டாமல் நல்லா உதிரியாக நம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு சிக்கன் பிரியாணி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்ட்டாக வேணும்னா ஃபஸ்ட்டு சிக்கனும் அரிசியும் ஈக்குவல் லெவலில் எடுத்துக்கோங்க. நம்ம மசாலா வறுத்து அரைச்சி போடுறதுனால கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டு தரும். கண்டிப்பாக இப்படி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டாகவே வரும். உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அளவு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.